சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/2/2024 திங்கட்கிழமை, தை மாதம் 29ஆம் நாள். திருதியை திதி இன்று மாலை 5:44 வரை. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:56 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ அல்லது ஒரு நல்ல முடிவினை எடுப்பதற்கோ அல்லது ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், பண வரவுகளை அடையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக, சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, செலவு அதிகம்னா எங்களுக்கு வருமானம் இருக்கணுமே, பணவரவு இருந்தால்தானே, பணம் இருந்தால்தானே செலவுகளை செய்ய முடியும். ஏற்கனவே சில நிலைகளில் அப்படி ஒன்றும் சரியாக இல்லாமல் இருக்கிறதே என்று எண்ணுகின்ற அனைவருக்குமே ஒரு நிலையில் கடன் வாங்க தேவையில்லாமல் இன்றைக்கு வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன, அதை நம்ம வீட்டிற்கு அப்படியே எடுத்து போக முடியாமல் பொருளாக எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை. வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது, பிள்ளைங்களுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி அதற்கான ஒரு கையில் சரியான ஒரு வகையில் அந்த வரவுகள் இல்லாமல் இருந்து வந்த எல்லா நிலைமைகளும் இன்றைக்கு மாற்றத்தை அடைந்து ஒரு செலவு செய்து அதன் மூலமான மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அடையக்கூடிய சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு தூர பயணங்கள் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பயணங்களின் மூலமாக நல்ல முன்னேற்றம், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா, அப்போ 12ஆம் இடம் சந்திரனுடைய ஆளுமையில் இருக்கும் பொழுது, சுபச்சந்திரனாக, வலதுபறை சந்திரனாக அவர் இருக்கும் பொழுது தூர இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை. நீங்களே வெளிநாடு, வெளிமாநிலம் போவதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. பாஸ்போர்ட் இது வரைக்கும் வரலன்னவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் கிடைக்கிறது. விசா வேண்டி விண்ணப்பித்திருந்தவர்கள் அல்லது வெளிநாடுகளில் ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் இருக்கின்ற நாடுகளில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய ஒரு சுப யோக நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷத்திற்கு இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபம் வரக்கூடிய நல்ல நாள், தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கேற்றாற் போல எதை நினச்சிருக்கிறீங்களோ வெற்றி இலக்குகள் அத்தனையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாளை ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்கல்ல, இதுதான் எனக்கு, நான் இதுவாக ஆக வேண்டும், எனக்கு இது கிடைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாக இருக்க வேண்டும், நான் அதிகாரம் உள்ளவனாக இருக்கணும், எனக்கு பணம் நிறைய வேணும், இந்த மாதிரியாக மனதிற்குள் ஒரு ஆசையை வைத்து கொண்டு அதனை நோக்கி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டிருக்கின்ற, அது வேண்டும், அது கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு அந்த முயற்சிகள் பலிக்கிறதுக்கான ஒரு யோக திருப்பு முனைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல லாபத்தில் சந்திரன் இன்றைக்கு 3, 11ஆம் இடங்கள் தொடர்புகளை பெறுகின்றன. முயற்சி மற்றும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி, அதாவது ஒரு தற்செயலான சம்பவம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இவைகள் எதுவுமே நடக்காமல் நீங்கள் எதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறீங்களோ, நீங்கள் எதை விரும்பி அதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். வயதானவர்கள் எல்லாருக்குமே கடன், நோய் போன்றவைகள் தீரக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தேவையற்ற சில விஷயங்களையும் விளக்கக்கூடியதாக இருக்கும். கடந்த காலத்தில் கடன் அடைக்க முடியலையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அல்லது ரொம்ப ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறதே, திடீர்னு நல்லா தானே இருந்தோம், இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆகுதே, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஆரோக்கியம் மீண்டும் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். அவர் அங்கே ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற, அதாவது நம்முடைய தமிழ் அல்லாத, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதம் சாராத இன்னொரு வேற்று மதத்தை சார்ந்த நண்பர் ஒருவரால் தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு வேலை மாற்றங்கள் போன்றவைகளுக்கான அடிப்படை விஷயங்கள் நடக்கும். இந்த வேலையை விட்டலாமா அல்லது தொடர்ந்து இதிலேயே இருக்கலாமா என்பது போன்ற குழப்பமான ஒரு நிலைமையில் இருந்து வந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதற்கான ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவுகள் கிடைக்கக்கூடிய வேலை, தொழில், ஜீவன அமைப்புகள், வியாபார அமைப்புகள், விவசாய அமைப்புகளில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் முதன்மை நாள். சற்று வேலைப்பளு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே
இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ரொம்ப திருப்தியாக வேலை செய்வீங்க. ஒரு புத்திசாலித்தனமான வேலையை உங்கள் கையில் கொடுத்துட்டா அதை சரியாக முடிக்கிற வரைக்கும் தூக்கமே வராத மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு பணியிடங்களில் ஒரு நல்ல நிலைமை, பதவி உயர்வு கிடைப்பதற்கான மேலிடத்தின் கண் உங்கள் மீது படக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்குமே ஹையர் ஆஃபீஸர் மேலே அப்படியே ஒரு மாதிரியாக அவர் இப்படி பண்ணுறார், இவர் இப்படி பண்ணுறார், நான் சொல்கிறது அவர் சரியாக கேட்கல, இந்த மாதிரியான ஒரு குழப்ப அமைப்புகள், முரண்பாடுகள், முட்டிக்கொள்வதில் போன்ற ஒரு வேலையில் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே பணியிடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, விருப்பமான ஒருவன்றை நீங்கள் அப்படியே நிறைவேற்றி அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நிலைமை என மிதுனத்தினரின் நல்ல மாற்றங்கள் உள்ள ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வளர்பிறை நிலையில் அமாவாசையிலிருந்து வெளியே வந்து விட்டார். வளர்பிறை நிலையில் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் அங்கே அவர் கிரகண தோஷத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். பொதுவாக ஒரு நிலையில் சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சட்டியிலே இருந்தாலும் வருவிடுவோம், அடுப்பில் இருந்தாலும் நேரடியாக எரிவிடுவோம். இந்த மாதிரியான அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இளைய பருவத்தினர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 40 வயதிற்கு 35 வயசுக்கு கீழானவர்களுக்கு எதை செய்வது, இப்படி பண்ணால் போகுதுன்னா முட்டுது, இந்த பக்கம் வந்தால் உதைக்குதுன்ற மாதிரியான ஒரு இரட்டை மனப்பான்மை நிலை, அந்த ரெண்டுலேயும் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையாக இந்த நாள் அமையும். வயதான தந்தையை வைத்திருப்பவங்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவலைப்படும்படி இருக்கும். அவருக்கு ஒரு சிறு சுகவீனம்னா கூட அவரை உடனடியாக பரிசோதனைக்கு கூட்டு போக வேண்டிய ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அப்பாவின் சொத்துக்கள், அப்பாவின் ஒரு அமைப்புகள், அதாவது பூர்வீக சொத்துக்கள்னு சொல்லும் இல்லையா, அந்த பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு நிலையில் வழக்கு வம்புகள் போன்றவைகள் இருப்பவர்கள் இப்போதைக்கு தீர்வுகள் வராமல் இன்னும் கொஞ்சம் கேஸை இழுத்தடிப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வழக்குகளை முடிய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இன்னும் ஒரு வருடத்திற்கு வழக்குகள் முடியாமல் அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போகக்கூடிய அமைப்புகளை, அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை, அதற்கான சில அறிவுரைகளை இப்போது பெரியவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இருக்காது. அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லுவாங்களே தவிர பணம் தான் போய்கொண்டிருக்கிறதே தவிர ஒரு நிறைவுகள் வரவில்லை, முடிவுகள் வரவில்லை என்கின்ற எல்லா நிலைமைகளிலும் இரண்டும் கெட்டான் தன்மை என்பது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் இருக்கக்கூடிய சந்திராசிரம நாள். அவர் வளர்பிறை நிலையில் தான் இருக்கிறார், ஆனாலும் அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் சந்திராஷ்டம நாளில் மனங்கள் சற்று குழப்பமாக இருக்கும், முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் திறன் இல்லாமல் இருக்கும். எல்லா நிலைமைகளிலும் டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க. ஒரு வார்த்தை அப்படியே ஒரு மாதிரியாக வந்து விழுந்து விடும். ஒரு பொறுமையோ நிதானமோ இல்லாமல் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். ஜோதிடம் அப்படிங்கிறதே இப்படிலாம் நடக்கும், கொஞ்சம் கவனமாக மனமடக்கி இருங்கள் அப்படின்னு சொல்கிறது தானே ஜோதிடம். ஆகவே இன்றைக்கு வார்த்தையில் கவனமாக இருங்க. எல்லா நிலைமைகள்லையும் உங்களுக்கு கீழானவர்களிடம் பேசும் பொழுது அல்லது உறவுகளிடம் பேசும் பொழுது, நட்புகளிடம் பேசும்போது, ஒரு நீண்டகால நட்பு ஒரு சொல்லால் பிரிந்து விடும் இல்லையா? ஒரு உறவு கூட என்றைக்குமே பிரியாது, நீரடித்து நீர் விலகாதன்னு சொல்லுவாங்க. அப்போ உறவு தானே, ஒரு அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், மகன் மகளாக இருக்கலாம். அவர்கள் என்றைக்கு இருந்தாலும் நம்மிடம் சேர்ந்து போகிறார்கள். ஆனால் நட்புகள் என்பது சில நேரங்களில் கண்ணாடி பாத்திரம் போன்றது. கீழே விழுந்து உடைஞ்சிட்டா திருப்பி அதை அப்படியே ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விலை மதிப்புமிக்க உறவு நட்புகளிடம் பேசும் பொழுது இன்றைக்கு நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போலவே சமூக ஊடகங்களில் பொறுப்புணர்வும் ஒரு மாதிரியான நிதானத்தன்மையும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அவசியம் தேவைப்படும். இந்த மாதிரியான சில நிலைகள் இன்றும் நாளையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்பதால் சந்திராஷ்டம நாளான இன்று கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள் சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். புதிய நட்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே ஏற்கனவே இருக்கக்கூடிய நட்புகள் கூட இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாகவும் கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த காலங்களில் நான் மட்டுமே உழைக்கிறேன், ஆனால் பங்குதாரர்கள் சும்மாக இருக்கிறார்கள், பங்கை பிரித்து கொள்வதில் மட்டும் சரிசமமாக வந்துடுறாங்களே தவிர வேலை செய்கிறது கஷ்டப்படுறது எல்லாம் நானாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு என்ன செய்வது என்பது போன்ற அமைப்புகளில் கூட்டிலிருந்து பிரிந்து விடலாமா என்பது போன்ற ஒரு பங்கு அமைப்புகளில் சண்டைகள் வந்திருந்த, சச்சரவுகள் வந்திருந்த அத்தனை கூட்டு தொழில் அமைப்புகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை, பிரிவினை ஏற்படாமல் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமாக போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உள்ள அருமையான நாளாக இந்த நாள் அமையும்.
எல்லோருக்குமே இன்றைக்கு ஒற்றுமையின் அவசியம் ஒரு புரிய வைக்கப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். குடும்பத்திலேயும் தான் சொல்கிறேன், குடும்பத்தில் கூட தனி குடித்தனம் போகலாம், அல்லது இவரை விட்டு பிரிந்து போய்விடலாம், அவரை விட்டு பிரிந்து போய்விடலாம் என்கின்ற ஒரு நிலைகள் அத்தனையும் மாறி இணைந்து இருந்தால், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அல்லது அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது, ஒரே நிலையில் இருக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது இருவருக்குமே நல்லது என்கின்ற ஒரு புதிய உணர்வுகள், புதிய ஞானோதயம் போன்றவைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பருவ வயது கடந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போது திருமணத்திற்கான உறுதித்தன்மைகள் இந்த மாதத்திலேயே ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. துளாராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அங்கே ராகுவோடு இணைந்திருக்கிறார். வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள் அல்லது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலை செய்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணவங்க, ஒரு இடத்துல இல்லாத ஒரு இடத்துல விளைவித்து இன்னொரு இடத்துல விற்கக்கூடிய அமைப்புகள், ஒரு இடத்துல உருவாகி இன்னொரு இடத்துல போகக்கூடிய பொருட்களை செய்பவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மகத்தான ஒரு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான ராஜகிரகங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்குது. 5ல் சனி, 6ல் ராகு, 7ல் குரு அப்படிங்கிறதும் இப்போதைய அமைப்பில் அங்கே சுக்கிரன் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நிலை. பெரும்பாலான 9 கிரகங்கள் இருக்குன்னா அதில் 6 கிரகங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் ஒரு தொட்டது துலங்கக்கூடிய, எதிர்ப்புகள் விலகக்கூடிய, கடன் நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய, கடனை தீர்க்கக்கூடிய, ரொம்ப காலமாக உறுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு கடன் 10 வருஷமாச்சு, 15 வருஷமாச்சு, சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிறேன், கடனை எப்போது தீர்ப்பது, நானும் எப்போது ஒரு சுதந்திர பறவை போல ஆவது என்கின்ற ஒரு எண்ணத்தில் அந்த மனப்பாங்கில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த கட்டுக்குள் இருக்கக்கூடிய மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், கடன் பற்றிய அமைப்புகளும் அப்படியே விலகக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் துலாத்தினர் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் விலகும். எதிரியை விட உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி உங்கள் கூட நண்பராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இவரோடு சேர்ந்திருந்தால் நமக்கும் நல்லது என்று உங்களிடம் தாழ்ந்து பணிந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் துலாத்திற்கு இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு. சந்திரராக சேர்க்கை. 5ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். எல்லா நிலைகள்லையும் கடந்த ஒரு 3 வருஷமாக எதை பற்றிய ஒரு முயற்சியில் இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும். குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், துணி சம்பந்தப்பட்டவர்கள், அரிசி ஆலை வைத்திருக்கக்கூடியவர்கள், ஜுவல்லரி கடைக்காரர்கள், உலோகம் சார்ந்த அந்த பித்தளை, வெண்கலம் போன்ற ஆன்மீக பொருட்கள் செய்கிறாங்க இல்லையா, ஒரு மஞ்சள் கலர் உலோகம் சம்பந்தப்பட்ட கவரிங்காக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், பித்தளை, வெண்கல குத்து விளக்கு போன்ற ஒரு உலோகம் சம்பந்தப்பட்ட பாத்திரம் சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல லாபங்கள் வரக்கூடியதற்கான ஒரு திருப்பு முனைகள் வருவதற்கான சிறப்பான நாளாகவே இந்த நாள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. எல்லோருக்குமே இன்றைக்கி ரொம்ப நல்லது தான் நடக்கும், அவங்கவுங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல. 5ஆம் இடம், 11ஆம் இடம் போன்ற அமைப்புகள் மற்றும் லக்னாதிபதி போன்ற அமைப்புகள்லாம் இன்றைக்கு மிக நிறைவாக இருக்கின்றன. ஆகவே எல்லா நிலைகளிலும் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ அதைவிட மேலாக பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். குழந்தைகளை பற்றிய ஒரு கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பலாமா, குழந்தைக்கு இந்த மேற்படிப்பு சரிதானா, அல்லது குழந்தையை பிரிய விடலாமா என்பது போன்ற ஒரு ஹாஸ்டலில் சேர்க்கலாமா போன்ற அத்தனை குழப்பங்களுக்கும் விடைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே குழந்தைகளை பிரிந்திருப்பவர்கள், ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, வெளிநாடுகளில் இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அந்த இடத்திலிருந்து நல்ல தகவல்கள், குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய சிறப்பு நன்னாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். சுகத்திற்கான செலவுகள் இருக்கக்கூடிய, ஒரு நேர்மையான செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு இன்றைக்கு வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் இருக்கும், ஆனால் அது நற்செலவாகவே இருக்கும். ஒரு பழைய வாகனத்தை தூக்கி போட்டுட்டு புது வாகனம் வாங்கிறது, வீடு சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இழுத்து கொண்டே போனது, கான்ட்ராக்டர் இப்படி பண்ணுறாரு, பில்டர் அப்படி பண்ணுறாரு, நான் பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரில, இந்த மாதிரியான ஒரு சில நிலைகளில் ஒரு இக்கட்டில் போய் மாட்டிக்கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு 4ஆம் இடத்தின் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய யோக நாள். வாகன உறுதி பாகங்கள் விற்கக்கூடியவர்கள், கார் டயர், மோட்டார் பைக் டயர் அல்லது பழைய வாகனங்களை வாங்கி விற்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு கைமாற்றி ஒரு பொருள் மூலமாக ஒரு நிலையில் பணம் வரக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்யக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு மிகச்சிறப்பான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும்.
அம்மாவிடம் சம்மதம் வாங்குவதற்கு கூட இன்றைக்கு ஒரு சிறப்பான அமைப்புகள் உண்டு. அம்மா என்கின்ற தெய்வம் இன்றைக்கு ஒரு பரிபூரண ஆசீர்வாதங்களையும் அதற்கேற்றாற் போல ஆதரவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தயங்கி அம்மா உங்களுக்கு எதுவும் செய்யாமல் இருந்தால் கூட இன்றைக்கு அவருடைய தயக்கம் உங்களை பற்றி விலகி இன்றைக்கு இவரிடம் கொடுப்பதன் மூலமாக இவர் இதை பத்திரமாக வைத்துக் கொள்வார் என்கின்ற பரிபூரண நம்பிக்கை தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களின் மேல் மற்றவர்களுக்கு பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே தனுசுக்கு அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. தம்பி தங்கைகள்கிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு செழுமையான ஏதாவது ஒரு நல்ல உதவியை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக சிலருக்கு என்ன நடக்கும் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா, யாராவது ஒரு பெரிய மனிதருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு உண்டு. ஒரு அந்தஸ்தில் உயர்ந்தவர், ஒரு பணத்தில் உயர்ந்தவர், ஒரு அதிகாரமிக்கவர், ரொம்ப நாளாக இவரை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இவரை பார்த்தவுடன் நம்முடைய பிரச்சனைகள் பாதி தீர்ந்து விடும். ஆனால் பார்க்கத்தான் முடியல. ஒரு வார்த்தை அவர் இதில் அவர் காதில் இதை போட்டுட்டா, அல்லது நேரில் அவரை பார்த்துட்டா, அல்லது அவர் எப்படியாவது என்னுடைய இந்த தகவலை அவரிடம் சேர்ப்பித்து விட்டால் என்னுடைய பிரச்சனைகள் பாதியாவது தீர்ந்துவிடும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு அந்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கூடுதலாக ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு சொல்லணும்னா தைரியம் பிறக்கும். இன்றைக்கி ரொம்ப தன்னம்பிக்கையாக இருப்பீங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. காலையில் எழுந்திருச்சிலேருந்தே அப்படிலாம் இருக்குது. கஷ்டங்கள் கிடக்கத்தான் செய்யும், யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை, ஆனால் நம்மால் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பெருமித உணர்வும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்குது. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் 2023ஆம் ஆண்டே கிட்டத்தட்ட முடிகின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்து விட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 2024ஆம் ஆண்டு திரும்பி பார்க்கும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ தான் ஒரு 1.5 மாதம் ஆயிருக்கு. இதற்கடுத்து வரக்கூடிய அத்தனை தன்மைகளும் அப்படியே ஒரு படிப்படியாக மகர ராசிக்காரர்களை உயர்வுக்கு கொண்டு போகக்கூடியதாக, இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடியதாக நன்றாக அமைந்திருக்கிறது இந்த நாள் மகரத்தினர் எல்லோருக்கும் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பணம் கிடைக்கிற நாள். பணவரவு, தனலாபம், வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், இதுவரைக்கும் இருந்து வந்த ஏமாற்றங்கள் ஓரளவுக்கு தீரக்கூடிய தன்மை. முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்காவது மூச்சு விட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசுவாச பெருமூச்சுகள். அப்பா பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சோம், அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் நமக்கு வந்து விடாது என்பது போன்ற நிம்மதி பெருமூச்சுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்ன எல்லாம் வரணும்னா அவங்க கையில் பணம் இருக்கணும், தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வேலை ஒரு நிரந்தரமாக இருக்கணும், ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கணும். ஆனால் இங்கே எதுவுமே அப்படி ஒன்றும் சரியாக இல்லை, எல்லாம் தற்காலிகமாக இருக்கிறது, எப்போது அது சரியாக போகிறது என்று தெரியவில்லையே என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மனிதநேயம் உள்ள குணமுள்ள கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு பணவரவு இன்றைக்கு வரும். இந்த இடத்துலேருந்து பணம் வந்தால் ஓரளவுக்கு நல்லாக ஒரு இடத்துல எல்லாத்தையும் சமாளிச்சுக்க முடியும். அல்லது என்னுடைய பணம் இந்த இடத்துல போய் மாட்டிக்கொண்டிருக்கிறது, நியாயமாக எனக்கு வர வேண்டிய பலன்கள் எதையும் என்னால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது, இவர் தடுத்து கொண்டிருக்கிறார், அவர் தடுத்து கொண்டிருக்கிறார், ஒரு சிறிய கையெழுத்துக்காக ஒரு இடத்துல நடையாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய கும்பத்தினருடைய அத்தனை அமைப்புகளும் முயற்சிகளும் பலிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு இன்றைக்கு வளர்பிறை சந்திரனுடைய இணைவால் சுபத்துவம் அடையக்கூடிய சிறப்பான நாள். கடந்த காலங்களில் இருந்து வந்த தோல்வி மனப்பான்மை எல்லாமே விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மனம் சற்று இருளாக இருந்தவர்கள், ஒரு நிலையில் மனம் பாதிக்கப்பட்ட அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு நம்பிக்கை மோசடி நடந்தது. ரொம்ப இவரை நம்பினேன், ஆனால் நம்பிக்கை மோசடி பண்ணிட்டார். இவர் போய் நமக்கு துரோகம் பண்ணுவாரான்னு நினச்சோம், அவர் தான் துரோகம் பண்ணார். இவர் தான் நம்ம பேச்சை கேட்பார்னு நினச்சோம், அவர் பேச்சை கேட்கவில்லை. இளம் பருவத்தினர் அனைவருக்குமே வயதிற்கேற்றாற் போல இருக்கக்கூடிய சில விஷயங்களில் தோல்விகள் அமைப்புகள் எல்லாம் இருந்த ஒரு நிலைமையெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் அமையக்கூடிய, யாரையும் நம்பக்கூடாது, அப்படி ஏதாவது நம்பினால் கூட சில நிபந்தனைகளை இவர்களிடம் விதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புத்துணர்வு வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. எல்லா நிலைமைகளிலும் மீனராசிக்காரர்கள் தூய உள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல மனசு, அந்த நல்ல மனசுக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சில சோதனைகள் எப்படியும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல பருவத்திற்கேற்றாற் போல வந்துதான் தீரும் என்பதுதான் உண்மை. அது இப்போது கடந்த வருடம் வந்துவிட்டது. இந்த வருடத்திலிருந்து அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழில் நிலைமைகளாக இருக்கட்டும், அனைத்திலும் படிப்படியாக நன்றாக இருப்பதற்கான முன்னேற்றங்கள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாள் மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா
குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம், அவருக்கு ஒரு 3 பார்வை இருக்குன்னு சொல்கிறீங்களே, அந்த பார்க்கிற இடத்தை தான் வலிமைப்படுத்துவார், சுபத்துவப்படுத்துவார், புனிதப்படுத்துவார். அந்த இடங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆம், மூல நூல்களில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. குரு ஒரு சுபகிரகம். அந்த சுபகிரகம் எங்கிருந்தாலும், நல்லவன் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தை நலம்படுத்துவான் அப்படிங்கிறதான உண்மை. வாழ்க்கை தத்துவமாகவே பார்த்துடலாம், ஜோதிடமாக பார்க்க வேண்டாம். ஒரு நல்லவர் நம்ம வீட்டுக்கு வராரு, ஒரு நல்லவரை போய் நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் சொல்கிறோமே, ஒரு நல்ல விதமான கதிர்வீச்சுகள், நல்ல விதமான எண்ண ஆற்றல்கள் இருக்கும் இல்லையா? இது தாங்க குரு பகவானுக்கு. குரு ஒரு மிகப்பெரிய நல்ல கிரகம், எந்த நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய நல்ல கிரகம். இந்த நல்ல கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எத்தகைய அமைப்பில் இருக்கிறது, எந்த ஒரு 3 வீடுகளை பார்க்கிறது, அது ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அந்த 5, 7, 9 என்கின்ற அந்த திரிகோண அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த முக்கோணம் எந்த நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து உங்களுடைய சுக வாழ்வு அனுமதிக்கப்படுகிறதுனே சொல்லலாம். குரு லக்னத்தில் இருந்தால் 5, 7, 9 பார்ப்பார். 4ஆம் இடத்தில் இருந்தால் 8, 12 போன்ற அமைப்புகளையும் 10ஆம் இடத்தையும் நேருக்கு நேராக பார்ப்பார். அப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 3 கிரகங்களை 3 வீடுகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உள்ள தொடர்புகளை உள்ள பெரும் அமைப்புகளாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் பொழுது இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற இடத்தை அவர் சுபத்துவப்படுத்துவார் என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் இருக்கின்ற இடமும் கெட்டு போகாது. ஒரு நிலையில் கடகத்திலே உச்சமாக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த உச்சமாக இருக்கும்போது அவர் அதற்கான அந்த பலனையும் அவர் செய்து தான் ஆக வேண்டும் இல்லையா? ஆகவே தன்னுடைய தான் இருக்கின்ற வீட்டை சுபத்துவப்படுத்தி புனிதப்படுத்தி அதன் மூலமாக தான் வலுவாக, இதில் இன்னும் ஒன்று மிக மிக முக்கியமாக, குரு பங்கப்பட்டிருக்கக்கூடாது. குருவுக்கு அங்கே சனியின் பார்வை தொடர்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடாது. குரு மிக மிக முக்கியமாக ராகு என்கின்ற இருள் கிரகத்தோடு சேர்ந்திருக்கக்கூடாது. கேதுவோடு சேர்ந்திருக்கலாம். அது கேள யோகம்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய இயல்பான காரகத்துவமான பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கோடீஸ்வர யோகம். ஆகவே இங்கே குரு சனி ராகு என்கின்ற இருள் தன்மை கொண்ட கிரகங்களோடு சேராமல் இயல்பாக அவர் இருக்கும் பொழுது அவருடைய வீட்டிற்கு தக்காப்பால் அவர் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்தந்த வீடுகளின் அமைப்புகளில் அந்த வீடுகளையும் ஓரளவுக்கு உயர்வைப்படுத்தி பார்க்கின்ற இடங்களை மிக அதிகமாக வளப்படுத்துவார். குரு 2, 6, 10ஆம் இடங்களை பார்த்தாருன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். குரு 10, 12, 8 போன்ற இடங்களை பார்த்தாரேயானால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் தூர இடங்களில் நம்ம இருக்க வைத்து அதன் மூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் வைப்பார். ஒருவேளை 1ஆம் இடத்திலேயே இருக்கிறார், 5, 7, 9 பார்க்கிறார் என்றால் நல்ல கணவன் நல்ல மனைவி, அந்த கணவன் மனைவி மூலமாக அதாவது வாழ்க்கை அமைந்ததற்கு பிறகு நல்ல குழந்தைகள், அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அளவிற்கு நல்லவிதமான பாக்கியங்கள் 5, 7, 9 பார்க்கிறார் இல்லையா? இது போன்ற அமைப்புகளை அவர் மிக மிக தெளிவாக மிக அருமையான ஒரு அமைப்பில் தருவார். 3, 7, 11ஆம் இடங்கள் வலுப்பெறும்போது உங்களுக்கு லாபம் போன்ற தன்மைகள்லாம் இருக்கும். ஆகவே குரு பகவான் எந்த வீட்டில் எத்தகைய நிலையில் பாவரோடு சேராமல் இயல்பாகவோ சுபத்துவமாகவோ இருக்கிறார் என்பதை பொறுத்து அவர் பார்க்கின்ற அந்த 3, 7 அதாவது 5, 7, 9 என்கின்ற 3 பார்வை அமைப்புகள் அவருக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.